நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில இருக்கேன். மணலூர்பேட்டையில வந்து இன்னைக்கு அண்ணாமலையார் வந்து இங்க தீர்த்தவாரிக்காக வர்றாரு. அவர பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். இங்க ஆத்து திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கல் முடிஞ்சு 4ஆம் நாள் வந்து இந்த ஆத்து திருவிழா நடக்கும். அதுதான் அந்த ஆத்து திருவிழாவுல அண்ணாமலையார் அங்க திருவண்ணாமலையிலேருந்து இங்க வர 25 கிலோமீட்டர் அங்கேருந்து பயணம் பண்ணி இங்க வந்து மக்களுக்கு அருள் பாலிச்சுட்டு போறாரு பாருங்க. அண்ணாமலையாரோட பெருங்கருணைய பாருங்க. இப்போ நான் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். வெளிநெடுக கடைகள் மணலூர்பேட்டையில ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, போக்குவரத்த மாற்றி விட்டு வானாபுரம் சாலையில இருந்து தான் நம்ம போறோம். வானாபுரம் சாலை வழியா அந்த ஆத்து பாலத்த கடக்க போறோம். தென்பெண்ணை ஆற்றில தான் இங்கேயும் தீர்த்தவாரி நடந்துகிட்டு இருக்கு. அங்க நம்ம ஏற்கனவே திருக்கோயிலூர்ல பார்த்துட்டு வந்தோம். அத முடிச்சுட்டு நம்ம இங்க மணலூர்பேட்டைக்கு வந்திருக்கோம். இந்த மணலூர்பேட்டை அப்படின்றதே வந்து இங்க மணல்கள் நிறைஞ்சிருக்குமா. இங்க ஜம்புகேஸ்வரர் அவருடைய கோயிலுக்கு பின்னாடி தான் மணல் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அங்க இருந்த பாறைகள் உடைஞ்சு மணலா மாறி வருதா சொல்றாங்க. இந்த தென்பெண்ணை ஆற்றுல. இங்க பாருங்க நிறைய சிலைகளை பாருங்க. எவ்வளவு சிலைகள் இருக்கு பார்த்தீங்களா? பூரா வந்து இந்த மாவுல செஞ்ச சிலைகள், ஒயிட் சிமெண்ட்ல செஞ்ச சிலைகள் வித்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கடைகள் இருக்கு இங்க. நிறைய கடைகளை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க இடம். நல்லா அந்த திருவிழானோட திருவிழா களை கட்டுது. இங்க வந்து சாதி மதம் பார்க்காம இஸ்லாமியர்களும் அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் வந்து திருவிழாவில் கலந்து போறாங்க. அதேமாதிரி நம்ம திருக்கோயிலூர்ல பார்த்துட்டு வந்தோம். இப்போ இங்க மணலூர்பேட்டையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா, உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலையார் அங்கிருந்து உண்ணாமலை அம்மனோட வர்றாரு. அது போக அருணாச்சலேஸ்வரர் அவர் தனியா வர்றாரு. அருணாச்சலேஸ்வரர் வந்து குஜலாம்பிகை உடனாகிய அருணாச்சலேஸ்வரர், அபித குஜலாம்பிகை அவங்களும் வர்றாங்க. வந்து இங்கிருந்து எல்லா மக்களுக்கும் அருள் பாலிச்சுட்டு இந்த ஆத்து திருவிழாவை பார்த்துட்டு தீர்த்தவாரி வாங்கிட்டு போவாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து நம்ம அருணகிரிநாதருக்காக சிவபெருமான் வந்து இங்க திதி கொடுப்பதற்காக வருவாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வல்லாள மகாராஜாவுக்கு செய்யாறுல போய் கொடுப்பாராம். அண்ணாமலையார் போய் அங்கேயும் கொடுப்பாராம், இங்கேயும் கொடுப்பா. இங்க வந்து அருணகிரிக்காக கொடுக்கறது ஒரு வரலாக சொல்றாங்க. 2 விதமாக நம்ம சொல்லப்படுது. அந்த செய்யாறுல கொடுக்கறது வல்லாள கண்ட மகாராஜாவுக்கு போய் அங்க கொடுப்பாராம். அந்த திருவிழா மாசி மகத்தன்னைக்கு நடக்கும். இந்த திருவிழா இப்போ நம்ம தை மாசம் நடக்குது. அடுத்த மாசம் அங்க போவாராம். இங்க பாருங்க வழிநடு கடைகள் இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. மக்கள் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு. அதாவது நம்ம திருக்கோயிலூர்ல பார்த்ததை விட இங்க வந்து அதிகமான கூட்டம் இங்க இருக்கு. நம்ம அந்த திருவிழா பார்த்துட்டு தான் அந்த திருவிழா மணலூர்பேட்டை கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். மணலூர்பேட்டை வந்து பெரிய ஊர். தென்பெண்ணை ஆற்றுக்கரையில தான் அந்த ஊர் அமைஞ்சிருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் மணலூர்பேட்டைன்னு வச்சிருக்காங்க. மணல்கள் நிறைஞ்சு இருக்குமா. அந்த காலத்துல வீடு கட்டவோ இது கட்டவோ இங்கேருந்து மணல் எடுத்தாங்களாம். அதுக்கு தான் அந்த ஊர் பேர் மணலூர்பேட்டைன்னு வச்சிருக்காங்க. வழிநெடுக கடைகளாக இருக்குது. அந்த வானாபுரம் புறவழி சாலைகள் முழுவதும் இதில் ஆதித்திருவரங்கமும் போகலாங்க. பெருமாள் கோயிலும் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக நம்ம ஒவ்வொரு இந்த சாமிகளையும் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கடைகள் தான் நிறைய பாருங்க. வியாபாரிகளுக்கு ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு ஒரு வியாபாரம் ஆகி அவங்களுக்கும் நல்லா ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேறணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் வச்சு அவங்களுக்கு வியாபாரம் பண்ணி நம்ம மாதிரி போகிறவங்க வந்து ஒரு பொருள் வாங்கும்போது அவங்கள அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தான் திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க. அப்படிதான் கலாச்சார திருவிழா தான் இந்த திருவிழாவும் கூட. இங்கே பாருங்க நிறைய பொம்மை கடைகள் தான் நிறைய இருக்கு. நடந்து தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து நம்மளை வண்டியில் நிப்பாட்ட சொல்லிட்டு நடந்து போக தான் சொல்றாங்க. எல்லாமே நடந்து தான் போயிட்டு இருக்கோம். போறவங்க போயிட்டு இருக்காங்க, வரவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இது சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். ஆனால் வந்து இங்கே ஒரு அண்ணாமலையார் நாளைக்கு பூரா இந்த மாட வீதிகளை உலா வந்துட்டு அப்புறம் தான் போவாராம் திருவண்ணாமலைக்கு. அதனால நாளைக்கு வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அவரை பார்க்கலாம். நம்ம போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. ராட்டினமெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மின்சார ராட்டினம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த ராட்டினம்லாம் சின்ன வயசுல ஏறினது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்குள்ள அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. சறுக்கு சொல்லுவாங்க இல்லையா? சறுக்கலாம். இங்கே தின்பண்ட கடைகள்லாம் நிறைய இருக்கு. என்ன கரும்பு சாறு வேணுமா, பானிபூரி வேணுமா, வடை எல்லாமே இருக்கு. பார்க்குற இடமெல்லாம் தலையாத்தான் தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த காதில் வைக்கிறதெல்லாம் இந்த பனிக்கு வைக்கிறது. அங்கே பாருங்கள் ராட்டினம் தெரியுது பார்த்தீங்களா? ராட்டினம்லாம் தெரியுது. இந்த குழந்தைங்களாம் இந்த காத்தாடி வாங்கி வச்சுட்டு அப்பா அம்மா தோளில் வருது பாருங்கள். இப்படி உட்காந்து எத்தனை பேத்துக்கு வந்திருப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயின் மாதிரி போட்டு அதில் ஆடுறாங்க. அங்கே ராட்டினம் சுற்றுது பாருங்கள். சின்ன குழந்தைங்க அந்த குதிரை இதெல்லாம் வச்சு சுற்றுவாங்க. யானை மேலே உட்காந்து சுற்றுற மாதிரி. அந்த மின்சார விசை ராட்டினம் வேறு அங்கே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்குதுல போய் சுற்றி வரதெல்லாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி திருவிழாக்களில் தான் எல்லாத்துக்கும் அந்த திருவிழாவில் இருக்க கடைக்காரர்கள், சர்க்கஸ் போடுறவங்க, இந்த மாதிரி விளையாட்டு காமிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இது.
ஆதாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒவ்வொரு திருவிழாக்கள்லாம் அவங்க போய் அவங்களுடைய வருமானத்துக்காக நம்ம நம்ம மாதிரி எல்லாம் போகிறவங்க தான் அவங்களுக்கு அந்த இதை நம்ம பண்ணும்போது அவங்க வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிது. அதனால தான் இந்த திருவிழாக்கள்லாம் வந்து முன்னோர்கள் அரசர்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு இது ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்க பலூன்கள்லாம் கிடைக்குது பாருங்க, விதவிதமான பலூன்கள்லாம் கிடைக்குது. ரொம்ப அற்புதமாக அந்த திருவிழா நடத்துகிறாங்க. நம்ம பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்கு அந்த ஆற்றுக்கு போகிற எண்டில் வந்துட்டோம். இந்த வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ அந்த வழியாக நம்ம உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். ராட்டினத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் இந்த சின்ன குழந்தைங்களாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இப்போ வந்தது. பழைய காலத்தில் இந்த விளையாட்டுலாம் கிடையாது. ராட்டினங்கள் இருக்கும், பார்த்துருப்போம். பலூனு பாருங்கள். அந்த பார்த்துட்டு இப்போ நம்ம உள்ளே கிளம்புறோம். ஆற்றுக்குள்ளே போகலாம் வாங்க. தென்பெண்ணை ஆற்றில் தான் இன்றைக்கி திருக்கோயிலூர்லேயும் மணலூர்பேட்டையும் நடக்குது இந்த ஆற்று திருவிழா. ரொம்ப அற்புதமாக அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வைப்பாங்க. ஆற்றுகளில் போயிட்டு திருவிழா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி அந்த காணும் பொங்கல் முடிஞ்சு மறுநாள் இந்த திருவிழா நடத்துகிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. அந்த ஆற்றுக்குள்ளே இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம வழிநடுக கடைகள் தான் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் கடைகள் 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 தான். கடைகளில் எல்லா தின்பண்டங்களும் நிறைய கிடைக்குது. இந்த வாங்கி சாப்பிட்டு வராங்க, மிச்சர்லாம் வாங்கி சாப்பிட்டு வராங்க. ஆற்றுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். சுவாமி இருக்கிறது அங்கே தூரத்துக்கு போகணும். இந்த சூடமெல்லாம் விற்கிறாங்க. எல்லா வாழைப்பழம், தேங்காய், எல்லா கடைகளும் இங்கே இருக்குது. எல்லோரும் குழந்தைகளோ குடும்பங்களும் சொந்த பந்தங்கள்லாம் கூட்டிகிட்டு அப்படியே வர்றாங்க. நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே சுவாமி வழிபாடு பண்ணுறாங்க. அங்கே போய் வழிபாடு பண்ண முடியாது, தேங்காய் உடைக்க முடியாது. இங்கேயே உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு போகிறாங்க. சூடம், கற்பூரம், சூடம். இங்கே ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு, நம்ம ஊரில் சூடம்னு சொல்லுவாங்க, கற்பூரம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அது எல்லா இடமே அந்த இடத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் படுத்து கிடக்காரு பாருங்களே. கையில் வாயில் வந்து கையில் ஒரு உண்டியில் பிடிச்சிருக்காரு. வாயில் வந்து ஒரு வாழை குத்தி படுத்திருக்காரு. எதுக்கு அவர் வருமானத்துக்காக செய்கிறாருன்னு நினைக்கிறேன். வேஷம் போட்டு பண்ணுறாங்க, பார்த்துக்கிறோம், அதையும் பார்க்குறோம். அதான் எல்லாருக்கும் இந்த திருவிழாவில் எல்லாருக்கும் வருமானம் கிடைக்கணும்னு தான் எல்லோரும் கடைகளை வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம் வாங்க. சுற்றி அந்த வழியாக தான் போகணும் சுவாமியை பார்க்கறதுக்கு. கூட்டம் ஓரளவுக்கு பரவலாமல் இருக்குது. நாங்கள் போகும்போது கூட்டம் இல்லை. கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்ல ஒரு கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த டயத்தில் நாங்களும் உள்ள சாமி வழிபாடு பண்ண போகிறோம். இங்கே தின்பண்ட கடைகள் தான் நிறைய இருக்குது. இந்த பொரி, என்ன வேணும், பொரி இல்லை லட்டு, ஜிலேபி எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். இன்றைக்கி அதாவது வாழ்க்கை இந்த பொரி அதாவது இறைவனுக்கு பொரி தான் படைப்பாங்க. இங்கே பாருங்கள் லட்டு, ஜிலேபி, மிச்சரு எல்லாம் இருக்குது. இனிப்பு வகை ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்குது. எல்லோரும் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ எவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரங்கள் இதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த திருவிழா கொண்டாடுறதுனால எத்தனை பேருக்கு வருமானம் கிடைக்குது பாருங்கள். அத்தனை பேருக்கு பார்க்கக்கூடிய நம்மளுக்கும் ஒரு மன அமைதி கிடைக்குது சுவாமியை பார்த்தோம்னு. அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறவங்க ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சிவபெருமான் ருத்ராட்சம் சிவபெருமான் இதை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ருத்ராட்சத்தால் செய்யப்பட்ட சிவபெருமான். ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த திருவிழா. இது நான் இன்றைக்கி தான் முதல்ல நம்ம நண்பர் சொல்லி தான் இங்கே வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்ம அது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறதே பெரிய பாக்கியம் தான் நம்மளுக்கு. ஏன்னா எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல இருந்து ஆற்றுக்குள்ளேருந்து உள்ளே வந்து எல்லா மக்களுக்கும் அருள் பாலிச்சுட்டு தீர்த்தவாரி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கலாச்சார திருவிழாவும் ஒரு மக்களுக்கு, அதாவது அந்த லீவு நாளில் அந்த பொழுதுபோக்கு திருவிழா போல் அது இருக்குது. வருஷம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது ஆண்டாண்டு காலங்களாக இந்த திருவிழா நடக்கிறதா சொல்கிறாங்க மணலூர்பேட்டையில். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சுவாமிகளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லைனில் நின்று தான் போகணும். ஆமாம், இங்கே நிறைய ஐஸ்கிரீம் கடைகள், தேங்காய் பழ கடைகள் தான் நிறைய இருக்குது. வந்து அவங்கவுங்க வேண்டுதல் வச்சு சுவாமி வழிபாடு. அங்கங்கே வந்து படங்களை வச்சு தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. கற்பூரங்கள்லாம் நிறைய ஒத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. உடைக்கிறாங்க, தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன வழிபாடுன்னா இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. நம்ம தை பிறந்த அன்னைக்கு தைப்பொங்கல் கொண்டாடுறோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து உள்ளே போகிறதுக்கு 50 ரூபா டிக்கெட் எடுத்து தான் போகிறோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா, 2 பேர் போகிறோம். அந்த பக்கம் வந்து ஃப்ரீ லைன், அது பூரா ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம 50 ரூபா டிக்கெட் எடுத்து இதுக்குள்ளே போகிறோம். போய் சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆமாம், ரொம்ப அதாவது மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் நின்று அந்த ஃப்ரீ தரிசனத்துக்கே நல்ல கூட்டம் இருக்குது. அது 2 நாள் லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் டிக்கெட் எடுத்து நான் உள்ளே போகிறேன். போய் வாங்க சாமியை வந்து தரிசனம். அந்த அண்ணாமலையாரை பார்ப்பதற்காக வரோம். இதில் ஒரு 2 காரணம் சொல்கிறாங்க. என்னென்னா தீர்த்தவாரிக்காகவும் அருணகிரிநாதருக்கு வாரிசு இல்லை, அதாவது ஆம்பளை பிள்ளை, அவருடைய பக்தியை மெச்சு அண்ணாமலையார் வந்து இங்கே வந்து அவருக்கு
திதி கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. வல்லாளகண்ட மகாராஜாவுக்கு அங்கே செய்யாறில் போய் கொடுப்பாரு, இங்கே வந்து அருணகிரிநாதர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க ஆன்மீகத்தில். இது வரலாறுல, அதாவது இது ஆன்மீகத்தில் ஒரு வரலாறு தான் இது. இந்த அண்ணாமலையார் இருக்கார் பாருங்க, அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, உண்ணாமலை உடனாகி அண்ணாமலையாரை தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ கூட்டங்கள் இருக்கு, அதில் சுவாமியோட இதை நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து அதாவது இந்த விஷயங்கள்லாம் நிறைய இங்கே வந்தோடனே இந்த ஆத்தத்திரோட நிறைய கலாச்சாரங்களை நம்ம கேள்விப்படுறோம். எதுக்காக இந்த தெய்வங்கள்லாம் இங்கே வருது அப்படின்ற பார்த்தா தீர்த்தவாரிக்கு வர்றாங்க. வருஷத்தில் ஒரு நாள் வந்து எல்லா தெய்வங்களும் அங்கே மணலூர்பேட்டை இருக்க சுற்றி இருக்க தெய்வங்கள்லாம் வந்து இங்கே இருந்து தீர்த்தவாரி பண்ணிட்டு போவதாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் வந்து ரொம்ப கூட்டம். அந்த 50 ரூபாயில அப்புறம் கூட்டம் நிறைய வந்துருச்சு. போய் வழிபாடு பண்ணுவோம். அங்கே இங்கே நிறைய குழந்தைகள் வந்து தோல் மேலே தூக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எத்தனை பேத்துக்கு இந்த அப்பா வந்து தோல் மேலே தூக்கி வச்சு அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியுது. நம்ம அந்த திருவிழாக்கள்லாம் அப்படி போய் திருவிழா பார்த்த காலம்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும். தூக்கி வச்சுருக்காங்க பாருங்க, ஒரு குழந்தைலாம் தூக்கி வச்சுருக்காங்க, தோல் மேலே தூக்கி வச்சு சுவாமியை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்போது வந்து நம்ம அழிந்து வரும் ஒரு கலாச்சாரத்தில் இதுவும் ஒன்று. ஒரு சில ஊர்களில் இது போல் நடக்குது. அந்த தோல் மேலே, அப்பாவோட தோல் மேலே குழந்தைங்களை தூக்கி வச்சு திருவிழா பார்க்க போகுது. நடந்து போய் திருவிழா பார்த்த காலங்கள் போய் இன்னைக்கு வண்டிகளில் போகிறோம். அன்றைக்கி நடந்து போய் தான் திருவிழா பார்ப்பாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள். அண்ணாமலையாரை பார்க்குறோம். உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார், அண்ணாமலையாருடைய தரிசனம் கிடச்சிருச்சு. எப்படி இருக்காரு பாருங்க அண்ணாமலையார், அற்புதமாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலையார். ரொம்ப அற்புதமாக இருக்கு, பார்த்ததே சந்தோஷம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி, காவாய் கனக திரளையே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. வாங்க அடுத்த சுவாமி வழிபாடு பண்ண போவோம். ஒவ்வொரு சாமி பெயர்களாக சொல்லிட்டு வரேன் பாருங்க. முதல்ல இந்த அண்ணாமலையார் தரிசனம் தான். அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போவோம். மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், வரிசையாக இதில் வந்து வரிசை தெய்வங்களை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இல்லையா, அந்த பக்கம் மக்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க வரிசைக்கு, சுவாமி தரிசனம் பண்ணுவதற்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையாரோட தரிசனம் கிடச்சதே நல்லது. ஏன்னா அண்ணாமலையார் வந்து 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இங்கே வந்திருக்காரு பாருங்க. இந்த ஆற்றுல வந்து இருந்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார் தென்பண்ணை ஆற்றில். அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு விநாயகரை வச்சுருக்காங்க. விநாயகர் பெருமான், மாவடி விநாயகர் பெருமான். இவர் இருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவகாம சுந்தரி உடனாகிய அகத்தீஸ்வரர் அதுக்கடுத்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு அம்மன், முத்துமாரியம்மன் அவங்க இருக்காங்க பக்கத்தில். இவர் தான் வந்து சிவகாம சுந்தரி உடனாகிய அகத்தீஸ்வரர் அங்கே இருக்கிறார். அங்கே ஆனூர்பேட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்கே வந்து உற்சவமூர்த்தி. எல்லாத்துக்கும் உற்சவமூர்த்தி தான் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உற்சவமூர்த்தி தான் இங்கே ஆற்றுக்குள்ளே வந்து அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு அடுத்து ஒரு இதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இவங்க தான் வந்து முத்துமாரியம்மன், மணலூர்பேட்டை முத்துமாரியம்மன். ரொம்ப அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க. மணலூர்பேட்டை முத்துமாரியம்மன் சூப்பராக இருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடை பிடிச்சி வந்திருக்காங்க பாருங்களே. மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டே இருக்குது. இந்த முத்துமாரியம்மனை வந்து தரிசனம் பண்ணுறோம். எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க காலையிலே வந்துட்டு நைட்டு வந்து ஆற்றை விட்டு வெளியே போய் ஊரில் வந்து ஊரை சுற்றி வருவாங்க. மணலூர்பேட்டை சுற்றி அங்கே இருக்க மக்களுக்கு அருள் பாலிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கை அம்மனும் முத்துமாரியம்மனும் 2 பேர் ஒன்றா இருக்காங்க. இவங்க கங்கை அம்மனும் முத்துமாரியம்மன் 2 ஒன்றா, ஒரு 2 பேரும் ஆளுக்கு ஒரு சோளத்தை கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க தான் கங்கை அம்மன், முத்துமாரியம்மன் 2 பேர் இருக்காங்க. இவங்க அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகான குடையில் வந்திருக்காங்க, பார்க்கவே அருமையாக இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் பார்க்க நம்மளை கொடுத்து வைக்கிறோம் இல்லையா. அது 2 அம்மனும் ஒரே இதில் வந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கடுத்து பாருங்கள், அதுக்கடுத்து சுவாமி வந்திருக்காரு. இவங்க தான் வந்து அபித்த குஜலாம்பாள் உடனாகிய அருணாச்சலேஸ்வரர், அவரும் பக்கத்துலேயே இருக்கார். ஆமாம், அதுக்கடுத்து வந்து வரதராஜ பெருமாள் இருக்கார். வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தெய்வங்களும் பக்கத்தில் இருக்க. வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கார் பார்த்தீங்களா, 2 பக்கமும். இவர் தான் வரதராஜ பெருமாள். இங்கே மணலூர்பேட்டையில் பக்கத்துலேயே வரதராஜ பெருமாள் போயிருக்கு, அங்கேருந்து வந்திருக்காரு. ஆமாம், ஓம் நமோ நாராயணா. நாராயண சைவமும் வைணவமும் ஒன்றா இருக்குது, இங்கே ஒரே இடத்துல இருக்காங்க. எல்லாத்தையும் பார்க்க முடியுது. நம்ம மதுரை அழகர் கோவிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி
இங்கேயும் பார்க்க முடியுது. அதுக்கடுத்து ஒரு சுவாமி இருக்கார், அவர் தான் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். அவருக்கு தான் அபிஷேகம் ஆகிட்டுருக்கு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காக்கனேஸ்வரர், அவர் தான் கடைசியாக இருக்கார். அவரோட முடிஞ்சிருது. மொத்தம் வந்து 9 தெய்வங்கள் இந்த ஆற்றுக்குள்ளே வந்து அருள் பாலிக்கும். இந்த பொங்கல் முடிஞ்சு தை மாதம் முடிஞ்சு மணல்பேட்டைக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்து நீங்கள் வந்து நீங்களும் ஒரு நாள் இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கங்க. இந்த மாதிரி திருவிழாவில் கலந்துக்கிறது நம்மளுக்குள்ள ஒரு புண்ணியம் தான். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கலாச்சார திருவிழாக்கள் நடக்குது. அதை பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்துட்டாங்க பாருங்கள். அதுக்கு பிறகு எவ்வளோ மக்கள் கூட்டமாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சந்திக்கிற டைம் கிடச்சினா நீங்களும் ஒரு நாள் அடுத்த வருஷம் அந்த தை பொங்கல் முடிஞ்சு 4 நாள் வந்து தரிசனம் பண்ணுங்க. இங்கே சூரியன் வந்து எப்படி அஸ்தமானம் ஆக போகுதுங்க அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. நல்ல அற்புதமான காட்சி இந்த ஆற்று திருவிழாவில் சூப்பராக இருக்குது. எந்நாடு சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு முறைவாக போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கையிலை மலையானை போற்றி போற்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.